திருவண்ணாமலையில் பக்தியோடு பக்தர்களால் சுற்றி கும்பிடும் நிகழ்வு மலைவலம் அல்லது கிரிவலம் எனப்படும். கிரி என்றால் மலை, வலம் என்றால் சுற்றுதல் என்று பொருள். திருவண்ணாமலை தலத்தை சுற்றி 1008 லிங்கங்கள் புதைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இத்தகைய பெருமைகளை கொண்ட ஆதி பரம்பொருளாக விளங்கும் அண்ணாமலையாரை ஒவ்வொரு முறையும் கிரிவலம் சுற்றி வரும்போது என்னென்ன மந்திரங்கள் சொன்னால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி அகத்தியர் விஜயம் என்ற நாளிதழில் தொடராக வந்த பதிவை விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. இந்த மனித பிறவியில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு முறையாவது கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை வணங்குவது நம் பிறவிக்கு கிடைத்த புண்ணியமாகும். இப்பொழுது ஒவ்வொரு முறையும் கிரிவலம் செல்லும் போது என்ன மந்திரத்தை உச்சரித்து சென்றால் அதீத சக்தி மற்றும் பலன் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாங்க. முதன்முறை கிரிவலம் செல்லும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அருணாச்சலாய நமக. இரண்டாம் முறை கிரிவலம் செல்லும் போது ஓம் ஆதி கவசம் சிவகவசம், சிவன் பிறந்த பரம கவசம், ஆதி சிவ கவசாய கட்டு ஸ்வாகா. இது ஒரு கட்டு மந்திரம் ஆகும். இது நமக்கு கவசம் போல இப்பிறவி முழுவதும் பாதுகாக்கும். மூன்றாம் முறை கிரிவலம் செல்லும் போது சிவய நம அம் உம் சிம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் ரம் மம் யம் ஓம். நான்காம் முறை கிரிவலம் செல்லும் போது நமசிவாய, நமசிவாய மந்திரத்தில் இருந்துதான் ஓம் என்ற மந்திரமே உண்டானது என்பது அகத்திய மகரிஷி நமக்கு செய்திருக்கும் உபதேசமாகும். ஐந்தாம் முறை கிரிவலம் செல்லும் போது அருணாச்சல சிவ, அண்ணாமலையாரின் சிவ மந்திரங்களில் இதுவும் ஒன்று. ஆறாம் முறை கிரிவலம் செல்லும் போது ஓம் ஆம் ஹௌம் சௌம். நாம் நம் வாழ்க்கையில் அறிந்தும் அறியாமலும் சில பாவங்களை செய்கிறோம். இனி ஒருபோதும் செய்யாமல் இருக்க இந்த சிவ மகா மந்திரத்தை சொல்வது நல்லது. ஏழாம் முறை கிரிவலம் செல்லும் போது சிவையை நம, அர்த்தநாரீஸ்வரர் சூட்சும மந்திரம் இது. எட்டாம் முறை கிரிவலம் செல்லும் போது ஓம் ரீங் சிவசிவ, இது சைவ காயத்ரி மந்திரம். ஒன்பதாம் முறை கிரிவலம் செல்லும் போது சிவாய நம, நமது பிறவிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் மகா சிவ மந்திரம் இது. பத்தாம் முறை கிரிவலம் செல்லும் போது ஓம் நமசிவாய சிவாய நமவோம். இதை சொல்லும்போது, அதுவும் கிரிவல பாதையில் இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் கண்களுக்கு சில தெய்வீக சக்திகளை தரிசிக்கும் ஆற்றலை நீங்கள் பெறுவீர்கள். 11ஆம் முறை கிரிவலம் செல்லும் போது சிவசிவ, இந்த சிவசிவ மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் போது நம் உடலில் ஏற்படும் பாசிட்டிவ் அதிர்வுகளை நாமே உணரலாம். 12ஆம் முறை கிரிவலம் செல்லும் போது சிவாய சிவாய, நமது முற்பிறவி கர்ம வினையை இப்பிறவியில் தீர்க்கும் மந்திரம் இது. 13ஆம் முறை கிரிவலம் செல்லும் போது சிவாய நமவோம், சிவாலயங்களில் மட்டுமே சொல்ல வேண்டிய மந்திரம் இது. 14ஆம் முறை கிரிவலம் செல்லும் போது சிவய சிவ, இம்மந்திரத்தின் மகிமையை ஒரு வரியில் சொல்ல முடியாது. 15ஆம் முறை கிரிவலம் செல்லும் போது அருணாச்சலாய சிவநமக. 16ஆம் முறையில் இருந்து 1008ஆம் முறை வரை கிரிவலம் செல்லும் போது அருணாச்சலேஸ்வரரே உங்களுக்கு மந்திர உபதேசம் செய்வார்.